குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் 7th யூனிட்டோட போயம் இருக்கு இல்லையா, அதுதான் த த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், அதுதான் பார்க்க போகிறோம். இந்த போயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இருக்கிறது 7 போயம் அப்படின்னும் போது எந்த பேராகிராஃப் வேணால் கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக போகணும். ஃபஸ்ட்டு 1 தான் படிப்பேன், ஃபஸ்ட்டு 2 தான் படிப்பேன் அப்படின்லாம் நம்ம இதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்னா ஒரு வீடு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது. எல்ம் ஸ்ட்ரீட், எல்ம்ன்றது தெருவோட பேர். ஸோ அந்த வீட்டை பற்றி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுதான் இந்த போயம். மிஸ்டரியஸ் ஹவுஸ்னா இப்போ ஒரு பேய் வீடுன்னு சொல்லுவோம்ல, ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு இடம் தனியாக அமைஞ்சிருக்கு, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மிஸ்டரியஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது. போயமோட நேம், போயட்டோட நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எக்காரணத்துக்கு ஒன்றும் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. போயம் லைனை பார்த்த உடனே இந்த போயம்லேருந்து தான் இதை கேட்டிருக்காங்கன்ற மைண்ட் செட் உங்களுக்கு வரணும். அப்போ தான் நமக்கு ஸ்கோர் நிறைய வரும். ஓகே, பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். த ஹவுஸ் அண்ட் எல்ம் ஸ்ட்ரீட் இஸ் ரிட்டன் பை. ஹவுஸ் அண்ட் எல்ம் ஸ்ட்ரீட் போயமோட டைட்டில். இதை எழுதினது யாருன்னா நடியா புஷ். திஸ் போயம் பிரசன்ஸ் அ ஃபோட்டோகிராஃபிக் பிக்சர் ஆஃப் மிஸ்டரியஸ் ஹவுஸ். ஒரு வீட்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. அதாவது ஆத்தர் ஒரு வீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதில் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறா பாருங்க. ஹவுஸ் அண்ட் எல்ம் ஸ்ட்ரீட், த மிஸ்டரியஸ் இஸ் லொக்கேட்டட். அந்த பேய் வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மர்மமான இடம் சொல்கிறோம் இல்லையா, மர்மமாக இருக்குது, இந்த இடத்துல ஏதோ சவுண்டு கேட்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லலையா, அந்த மாதிரி ஒரு வீடு. அது எங்கே இருக்குது அப்படின்னா எல்ம் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இட் இஸ் டார்க் ஸ்கேரி ஹவுஸ். ஸ்கேரி ஹவுஸ்னால் பயமுறுத்துற மாதிரி இருக்குது. அந்த வீடு அப்படி இருட்டாக இருக்குது, பயமுறுத்துற மாதிரி இருக்குது. இட் ஸ்டூட் ஆல் அலோன் வித் ஏ டன் ஆஃப் ஸ்பேஸ். அதாவது ஒரு பெரிய இடத்துல இந்த வீடு மட்டும் தனியாக அமைஞ்சிருக்கு. இன்சைட் பட் வித் மினிமல்லி இப்போ ஃபர்னிஷ்டுனா வீட்டில் நிறைய பொருட்கள் கூட கிடையாது, குறைஞ்ச பொருட்கள் தான் இருக்குது. ஆள் நடமாட்டம் யாருமே கிடையாது அந்த வீட்டில். மிஸ்டரிஸ் ஆஃப் த ஹவுஸ் டியூரிங் நைட் டைமில் என்னென்னா லைட்ஸ் ஃபிக்லர். நைட் டைமில் மட்டும் லைட் எரியுது அந்த வீட்டில். உள் பக்கம் எப்படி இருக்குன்னா ஆஃப் இன்சைட் த ஹவுஸ். உள் பக்கம் லைட் எரியுது, எரிஞ்சு அணையுது எல்லா லைட் விளக்குமே அப்படின்றாங்க. த போயட் இஸ் டெம்ப்டட் இன்டு என்ட்ரீட். போயட் அது உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா பயப்படுறாரு. ஷீ இஸ் கியூரியஸ் டு நோ வாட் ஹேப்பன்ஸ் இன் த ஹவுஸ். அவருக்கு என்னன்னா இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. டியூ டு ஃபியர், பயத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா ஷீ டஸ் நாட் கோ இன் டு த ஹவுஸ். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்குது, ஆனால் அது உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. த ஹவுஸ் லுக்ஸ் பிரைட்டர் இன் த ஹாட் சம்மர். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னா நல்லா பிரைட்டாக தெரியுது. அந்த பிரைட்னஸ் ஆஃப் த ஹவுஸ் பிகின்ஸ் டு ஃபேடு. சம்டைம்ஸ் அந்த பிரைட்னஸும் என்ன ஆகுது, மங்கலாயிடுது. பட் த ரூமர்ஸ் அபவுட் த ஹவுஸ் கண்டினியூ. அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது, ஏதோ நடமாட்டம் இருக்குது, இந்த மாதிரி வதந்திகள் மட்டும் பரவுதே தவிர அந்த வீட்டில் யாருமே கிடையாது, என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. நோபடி நோஸ் வாட்ஸ் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ். த ஹவுஸ் ரிமைன்ஸ் ஏ மிஸ்டரியஸ் பிளேஸ். மிஸ்டரியஸ் ட்ரீ பிசைட் த ஹவுஸ். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் வித்தவுட் லீவ்ஸ், மரத்தில் இலையே கிடையாது. ஷீ இஸ் அஸ்டோனிஷ்டு டு சி த ட்ரீ. அதாவது ஆத்தர் அந்த நடியா புஷ் அப்பப்போ அதை பார்க்குறாங்க. பட் அதில் என்னன்னா அதில் எந்த காலத்துலேயுமே இலை இருக்கிறதே கிடையாது. அதாவது எல்லா சீசன்லேயும், வின்டர் சீசனில் பார்க்குறாங்க, ஸ்ப்ரிங் சீசனில் பார்க்குறாங்க, சம்மர் சீசன், ஆட்டம் சீசன், எந்த சீசன்லேயுமே அந்த மரத்தில் இலைன்றது துளுக்கிறதே கிடையாது. த ட்ரீ நெய்தர் க்ரோஸ் டாலர் நார் கெட் ஸ்மாலர். அந்த மரம் வளரவும் இல்லை, சின்னதாகவும் ஆகலை. இவங்க எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி வித்தவுட் லீவ்ஸோடு இருக்குது. ஷி வண்டர் ஹவு குட் ஹேப்பன். எப்படி இப்படி ஒரு மரம் இருந்தால் ஒரு கோடை காலத்தில் இலையெல்லாம் கொட்டணும், இலை அதிகமாகணும். பட் எதுவுமே அங்கே என்ன பண்ண மாட்டேன், நடக்க மாட்டேன். கன்க்ளூஷன் பார்க்கலாம். தெர் ஆர் மெனி ரூமர்ஸ் அபவுட் த ஹவுஸ். அதாவது அந்த வீட்டை பற்றி நிறைய வதந்திகள் இருக்குது. த ஹவுஸ் அண்ட் ஆல்சோ த ரூமர்ஸ் ஃபேட் அவே ஈச் டே. பட் நோ, அதாவது அந்த ரூமர்ஸ் ஃபேட் அவேனா வீட்டை பற்றி பேசுறது மட்டும் குறையல. அந்த வீட்டில் ஏதோ நடக்குது இதை மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர பட் அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. பட் நோபடி நோஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் த ஹவுஸ் அண்ட் இட் சீம்ஸ் டு பி எ மிஸ்டரி ஆல்வேஸ். திஸ் லைன்ஸ் மெட்டாஃபரிக்கல்னா உருவகம் சொல்கிறோம் இல்லையா தமிழில், அதுதான். டெல்ஸ் அஸ் தட் அவர் லைஃப் இஸ் மிஸ்ட்ரி லைக் ஏ மிஸ்டரியஸ் ஹவுஸ். ஸோ நம்ம லைஃப்பை அது கூட ஒப்படைச்சி எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க இதை சொல்லி முடிக்கிறாங்க. த வே ஆஃப் டீலிங் மிஸ்ட்ரி இஸ் டு அன்கவர் ஆர் இக்னோர். அதாவது இந்த மிஸ்ட்ரி ஹவுஸை பற்றி என்ன ஆகுதுன்னா ஒரு முடிவே இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் போயட்டோட நேம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன்னான இதுதான். ஒரு வீடு பற்றி, ஒரு தனியாக இருக்க ஒரு வீட்டை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த போயம். தேங்க்யூ. எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.